நம்ம கல்யாண சமையல் சேனல்ல இனிமே அடுத்து ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் உங்களிருந்து ஒவ்வொருத்தர் வந்து நீங்க சமைக்க போறீங்க. கும்மியாடி பெண்ண கும்மியாடி குறுப்பாதான் கனவே கும்மியாடி குறுப்பாதான் கனவே கும்மியாடி நம்மைய தீரங்க நாதர கண்டுமே நாடி கும்மிய போடுங்கோல நாடி கும்மிய போடுங்கோல கிருஷ்ணாதேவராம் மத்துவனாரா நல்ல கீர்த்தி பெத்த தருமராஜா கீர்த்தி பெத்த தருமராஜா தருமராஜா கலைய வரும் நல்ல தப்புள்ள காவடி தொழில் வைத்து தப்புள்ள காவடி தொழில் வைத்து பீமா ராஜா வேறுந்துடைய நல்ல மெல்லி பெண்களை தானளத்து மெல்லிய பெண்களை தானளத்து அம்மனும் கையுமா தானும் கொண்டு நல்ல அரிசுனா வாராரு பாருங்காடி அரிசுனா வாராரு பாருங்காடி முக்குருணி பிள்ளையார கண் முழங்கி கும்மிய போடுங்கோடி கல்யாண சமையல் வாழ்க 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 வாழ்க. வணக்கம். கல்யாண சமையல் சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம மண்ணுக்கு மகிழ்ச்சியே பொங்கல் தான். அதான் பொங்கலோடு சேர்ந்து மனசும் பொங்குற மாதிரி நம்ம அம்மாக்கள் அக்கா தங்கச்சியோட கொண்டாட போகிறோம். இந்த பொங்கல் இவங்க விருப்பப்படி விமர்சையான பொங்கல். நீங்களும் வாங்க கொண்டாடுவோம். மதங்களை கடந்து நல்ல மனங்களோட இந்த பொங்கலை கொண்டாட போகிறோம். என்னுடைய பேர் பி மோகனா. நான் திருச்சிராப்பள்ளி மாவட்டம். தென்னிந்திய கூட்டமைப்பில் காரைக்கால், பாண்டிச்சேரி, ஞானம், மாகி உள்பட தமிழகத்தில் நாங்கள் 42 மாவட்டத்தை ஒருங்கிணைச்சி ஒரு பெட்ரேஷன் ஆரம்பித்து அந்த பெட்ரேஷனுக்கு நான் தலைவியாக இருக்கிறேன். தென்னிந்திய கூட்டமைப்பு சார்பாக இதுக்கு நன்றி யாருக்கு சொல்லணும்னு சொன்னால் கல்யாண சமையல் நிறுவனத்துக்கு நான் நன்றி சொல்கிறேன். நான் நன்றி. இதோ இவங்க எல்லாம் என்னுடைய பேத்திங்க பசங்க எல்லாமே. இவன் என்னோட பொண்ணு மனிஷா, இது என்னோட பையன் சித்து, இவன் என்னோட பேத்தி வெண்ணிலா. எல்லாத்துக்கும் மேல என் அன்பும் செல்ல உள்ள செல்லக்குட்டி. இந்த பொங்கல் விழா கொண்டாடுறதுக்காக நாங்கள் எல்லாமே நான் சென்னையில வந்திருக்கேன். இவங்க எல்லாம் வேற ஊர்ல வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் இந்த பொங்கல் விழாவை சிறப்பிக்கிறதுக்காக வந்திருக்கோம். உங்க கப்பையில சொல்லுங்க ஹாப்பி பொங்கல். மண்ணின் மனத்தோடும் மண்ணின் தாளத்தோடும் ஆரம்பிப்போமா?
இந்த குழந்தையோட வரலாறு ஒரு பெரிய பயங்கரமான நிகழ்ச்சி. இவங்க அம்மா வந்து 2 கண்ணும் தெரியாது. அந்த 2 கண்ணும் தெரியாத பிள்ளை அரசு மாத்தூரில் பிறந்தது. அவங்க அந்த பொண்ணை வந்து ஒரு 4 பசங்க கற்பழிச்சிட்டாங்க. அதை வந்து கற்பழித்த பிற்பாடு அந்த பொண்ணு வந்து இந்த குழந்தைய சுமத்து பெற்று விட்டுட்டு அவங்க அம்மா இறந்துட்டாங்க. இதுக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை. அதை நான் கொண்டு வந்து வளர்க்குறேன். இதை நல்ல முறையில் எங்கள் திருநங்கை சமுதாயத்திலே நல்லபடியாக வளர்த்து எடுத்து நல்லபடியாக இதை வந்து வாழ்வாதாரம் பண்ணி இதுக்கு நல்ல பொருளாதாரங்களை தேடி கொடுத்து நல்ல முறையில் திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு எங்கள் மனசில் இருக்குது. அது மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன் நான். அது மாதிரி நீங்கள்லாம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமுன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். மனசுல பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு பெரிய மனசாகவே இருக்காங்க. ஆமாம். சந்தோஷமான பொங்கலை கொண்டாடிக்கிட்டு இருந்தாலும் இங்கே சங்கடங்களும் நிறைய. சமுதாயத்தை வந்து முன்னிறுத்தி இன்னைக்கு இது வருஷம் எல்லாமே நடிகர்களோட கொண்டாடுவாங்க. இந்த வருஷம் ஒரு வித்தியாசமா யூடியூப் சேனல்ல கல்யாண சமையல்கிறவங்களோட இந்த புகழ்களை கொண்டாடல எங்களுக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சி. கல்யாண சமையல் நிகழ்ச்சியில இந்த திருநங்கை மக்கள் நல்லா சமைப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஷ், நிறைய வெரைட்டியான டிஷ்ஷஸ், நிறைய விதவிதமா. அதாவது தமிழ்நாட்டில் மறைச்சு போன சமையல் எல்லாத்துக்கும் நிறைய தெரியும். ஒவ்வொருத்தவங்க ஒரு விதமா ஆக்குவாங்க. நல்லா பிரியாணி செய்வாங்க அவங்க. இவங்க சிக்கன் மட்டும் நல்லா செய்வாங்க. சரி, அவங்க சமையல் கான்செப்ட் இவங்க. யாரு அங்கே கட்டுங்க. அவங்க என்ன பண்ணுறீங்கம்மா நீங்கள்? நான் வந்து பத்மாவதி கேட்டரிங் குரூப் எங்கேம்மா இருக்கீங்க? ஸ்ரீரங்கத்தில். சூப்பர்மா. அங்கேருந்து கல்யாணம் ஆர்டர், கோவில் விசேஷம் வந்து எல்லாத்துக்கும் சமையல் செஞ்சு. சைவம் பண்ணிங்களா அசைவம் பண்ணிங்களாம்மா? அசைவம் பண்ணுவேன், சைவம் பண்ணுவேன். சூப்பர். நம்ம கல்யாண சமையல் சேனலில் இனிமேல் அடுத்த ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் நீங்கள் உங்கள்லேருந்து ஒவ்வொருத்தர் வந்து எங்களுடைய நிகழ்ச்சியில் நீங்கள் சமைக்க போகிறீங்க. இது ஓகேங்களா? ஓகே, சூப்பர்மா. நாங்கள் நல்லா சமைப்போம், அதுக்கேற்ற மாதிரி நல்லா சாப்பிடுவோம், ருசியாகவும் இருக்கும். நாங்கள் சமைக்கிறது வந்து நாங்கள் மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கமும் கொடுத்து சந்தோஷப்படுத்திக்குவோம். நாங்கள் முதல்ல வணக்கம். என் பேர் அசானா ஃபாத்திமா. இவங்களாம் எங்கள் பெரியவங்க, இவங்களாம் என்னோட பிள்ளைங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து தை 1 பொங்கல். இன்றைக்கி டிவியில் வந்து நட்சத்திரங்களெல்லாம் வச்சு மாதிரி பொங்கல் வச்சு கொண்டாடி பார்த்துருக்கோம். நீங்கள் வந்து முதன்முறையாக கல்யாண சமையலில் உள்ள யூடியூப் முதல் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இது மூலமாக. ஏன் அப்படின்னா எங்களே ஒரு மனுஷங்களாக நீங்கள் வந்து மதித்து திருநங்கைகளை வச்சு இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதன் மூலமாக வந்து நாங்கள் மக்களுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நாங்களும் வளர்ந்துக்கிட்டே இருக்கோம், நிறையா வளர்ந்துருக்கோம். இது வரைக்கும் வந்து அடிமைத்தனமாக இருந்தோம், இப்போ வந்து ரொம்ப நல்லமான விஷயங்கள் வளர்ந்து வந்துட்டு இருக்கோம். அதனால் வந்து நாங்கள் பிற்படுத்தப்பட்டோம்னு சொல்ல முடியாது இப்போ உள்ள சூழ்நிலைக்கு. மேலும் மக்களான உங்களால் தான் நாங்கள் இது வரைக்கும் எங்களுடைய வந்து வாழ்வாதாரத்தை நடத்திட்டு இருக்கோம். மேலும் நீங்கள் எல்லாமே எங்களுக்கு துணையாக இருந்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை வளர்ச்சி பண்ணி கொண்டு வரதுக்கு எல்லாருமே துணையாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே போல்
இன்னைக்கு இந்த இடத்துல இந்த பொங்கல் விழா பண்ணது வந்து மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. கல்யாண சமையல் சாதம் அப்படின்னா பழைய பாடல வந்து கல்யாண சமையல் சாதம்னு ஒரு பாட்டு வரும். இங்க வந்து கல்யாண சமையல் சாதம், பொங்கல் எல்லாம் பிரமாதம், அம்மனுக்கு இன்னைக்கு ஆச்சு இது கௌரவ பிரசாதம். இது போல எல்லாமே நல்லா வாழணும்னு நான் வாழ்த்துக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சேனல் பேர் வந்து கல்யாண சமையல். ஒரு 4-5 வீடியோஸ் தான் வந்திருக்கு இது வரைக்கும். இன்னும் நிறையா வரணும், சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நிறையா வரணும் நான் வந்து எதிர்பார்க்குறேன். எல்லாமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், நிறைய சமையல் பற்றி தெரிஞ்சுக்கலாம். கல்யாண சமையல் சூப்பர். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லையும். பொங்கல் கொண்டாடி சந்தோஷப்படுத்துறதுக்கே நம்மளை இவங்க கொண்டாடுறாங்க. நம்ம இவங்களை திண்டாட விடாமல் பார்த்துக்கோமே. மற்றவர் புனிதமாய் போற்ற நாம் மனிதராய் வாழ்வோமே.